தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கலந்து கொள்ளும் மக்கள் சந்திப்பு கூட்டம் வரும் 9ஆம் தேதி புதுச்சேரியில் உள்ள உப்பளம் மைதானத்தில் நடைபெற உள்ளது. இதற்காக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுன் உள்ளிட்ட நிர்வாகிகள் புதுச்சேரியில் முகாமிட்டு தொடர்ச்சியாக இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளான ஏற்பாடுகளை தொடர்ந்து செய்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த உப்பளம் துறைமுகத்தில் தற்பொழுது அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் பணிகள் தொடங்கியுள்ளது. மேலும் ஒப்பந்ததாரர்கள் பூஜையுடன் தொடங்கி தற்போது இந்த தடுப்புகள் அமைக்கும் பணியை தொடர்ச்சியாக செய்து வருகின்றனர். மேலும் உப்பளம் துறைமுகத்தை பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியாக பெய்த மழையின் காரணமாக மழைநீர் தேங்கியுள்ளது. அவற்றை வெளியேற்றும் பணியானது நடைபெற்று வருகிறது. இதேபோல் மைதானத்தை சமப்படுத்தும் பணியின் பொக்லைன் இயந்திரம் மூலம் நடைபெற்று வருகிறது. மேலும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் பேரிகார்டுகளை அமைப்பதற்கான பணிகளையும் தற்பொழுது ஒப்பந்ததாரர்கள் தொடங்கியுள்ளனர். குறிப்பாக கூற வேண்டும் என்றால், கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது புதுச்சேரியில் நடைபெற உள்ளது. எனவே அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்காக அந்த உப்பளம் துறைமுகத்தில் 10,000க்கும் மேற்பட்ட நபர்கள் மட்டுமே அனுமதிக்க உள்ளதாக காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் விஜயை சந்திக்க வருபவர்களுக்கு QR கோடு மூலம் உள்ளே அனுமதிப்பதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் புதுச்சேரி உள்துறை நமச்சிவாயத்தை சந்தித்து இந்த கூட்டம் தொடர்பாக ஆலோசனை நடத்தினார். வரும் 9ஆம் தேதி தவேக தலைவர் விஜய் கலந்து கொள்ள உள்ள மக்கள் சந்திப்பு கூட்ட நிகழ்ச்சிக்கு ஏற்பாடுகள் தீவிரமாக தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.